அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கையை நம்ம வாசிப்பின் மூலமா, தேடுதலின் மூலமா, இந்த உலகத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த வாழ்வை புரிந்து கொள்ள மாட்டோமா? இந்த நாளை இனிய நாளாக கடந்து விட மாட்டோமா? இந்த உலகத்தோடு நாம் சண்டையிடாமல் இந்த உலகத்தினுடைய அந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள மாட்டோமா? படைப்பினுடைய ரகசியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லாங்க. அதனை சார் அப்படியே ஏற்றுக்கொள்வது. இந்த உலகத்தில் பாசிட்டிவான மனிதர்கள் மட்டுமே இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல, நமக்கு தோதாக மட்டுமே இந்த உலகம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம்ல, பாசிட்டிவான முகங்கள் மட்டுமே நமக்கு வேணும்னு ஆசைப்படுறோம்ல. அலைப்பாதைன்னு ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடித்த படம். ஏன்னா காதலிக்கும் போது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அதே காதலன் தான் திருமணத்துக்கு பின்பு எப்படி மாறுகிறான்னு காமித்த ஒரு படமா இருக்கும். இந்த உலகம் ரெண்டுமே சேர்ந்தது தாங்க. இந்த உலகம் பாசிட்டிவான விஷயங்களும் நெகட்டிவான விஷயங்களும் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த உலகம். பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்தாதான் பல்பே எரியும் இல்லையா? அப்படி நேர்மறை சிந்தனைகளும் எதிர்மறை சிந்தனைகளும் இணைந்தது தான் இந்த உலகமாக இருக்கு. ஆனா நம்மால் அந்த எதிர்மறை சிந்தனைகளை இந்த உலகத்தில் இருக்கிறதுன்றதை ஏற்றுக்கொள்ளவே முடியாமல்ல இருக்கு இல்ல சார். நிலாவை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்குல்ல, ஆனால் விஞ்ஞானிகள் என்னத்தை நம்ம சொல்றாங்க, அந்த நிலாவில் கூட இருண்ட கண்டங்கள் உண்டுன்றாங்க, இருண்ட பிரதேசங்கள் உண்டு, கரடு முரடான விஷயங்கள் உண்டு, மனிதர்களால் ஜீவிக்கவே முடியாத அல்லது பார்க்கவே முடியாத கொடூரமான இடங்கள் நிலவில் உண்டுன்றாங்க. அதுவும் சேர்ந்ததுதான் நிலவு. பார்த்து ரசிக்கக்கூடியது மட்டும் நிலவு அல்ல, எல்லாம் இணைந்ததுதான் நிலவுன்னு விஞ்ஞானிகள் கற்றுக் கொடுத்துட்டு போறாங்க. சார் ஒரு புது கவிஞன் எழுதியிருப்பாரு, ரொம்ப பிடித்த கவிதை எனக்கு. பண்டிகை தேதிகளில் குழந்தைகளுக்கு புத்தாடை வாங்குவதற்காக, பண்டிகை நாளில் குழந்தைகளுக்கு புத்தாடை வாங்குவதற்காக குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று கடன் கேட்கிறான். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று கடன் கேட்கிறான். கடவுள் அந்த பொய்யை மன்னிக்கிறார், இவனும் கடவுளை மன்னிக்கிறான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஏன்பா நம்மளை கஷ்டப்பட வச்சார்ல அந்த கடவுள், அதை இவனும் மன்னிக்கிறாரா, கடவுளும் அந்த பொய்யை ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிறாரா. சில இடங்கள்ல சார் இந்த நெகட்டிவான விஷயங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் மேலான நிலைக்கு போக முடியும். ஒரு பெரிய ஞானி இந்த பக்கமா நடந்து வராரு, ஒருத்தர் இசைக்கருவி வாசிச்சுட்டு இருக்காரு, அவ்வளோ அருமையா இருக்கு, அந்த இசையை கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கு. இந்த ஞானி பக்கத்துல போய் அந்த வாசிப்பவர்கிட்ட பேசலான்னு போகும்போது தான் தெரியுது அவர் மது அருந்திருக்காரு. ஏன்பா மது அருந்துறான்னு கேட்கிறாரு. வந்த கோவத்துல அந்த ஞானியை கண்ணா பின்னான்னு திட்டுறான், அந்த துறவியை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க, இங்கிருந்து போயிடு. இவர் என்ன சொல்றாரு, இவ்வளோ அழகான இசைக்கலைஞனா இருக்க, இவ்வளோ அருமையா வாசிக்கிற, ஏன் உன் உடம்பை கெடுத்துக்கிறேன்னு இவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா அவன் திட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம அந்த இசை வாசித்து கொண்டிருந்த அந்த கருவி, அந்த கிட்டாரை எடுத்து அந்த துறவியினுடைய தலையில ஓங்கி அடிச்சு உடைச்சிடுறான். அந்த கிட்டாரே உடஞ்சு போயிடுது. இப்போ மறுநாள் சார் நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த துறவி என்ன பண்றாருன்னா காசு எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறாரு. அந்த இசைக்கலைஞன்ட்ட காசு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. நேத்திக்கு உன்னுடைய இசைக்கருவி உடைந்ததுக்கு நான் தான்ப்பா காரணம், அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த காசை வச்சுக்கன்னு. அவன் ஆச்சரியத்தோட பார்க்கலாம், இப்படி ஒரு மனிதரான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு, இனிப்பு பண்டங்களை கொடுத்துட்டு, நேற்றுக்கு நீ கடுமையான வார்த்தைகளா பயன்படுத்தின, ஏனோ உன்னுடைய வாயிலிருந்து அந்த கசப்பு தன்மை வருது, இனிப்பு அதிகமா சாப்பிடுப்பா, அடுத்தவங்க கிட்ட பேசுறப்ப சந்தோஷமா நல்ல வார்த்தைகளா பேசுப்பான்னு இனிப்பை கொடுக்குறாரு. இப்ப அவன் கேட்கிறான், நேற்று உங்களை நான் அப்படி திட்டுனேன், அந்த இசைக்கருவியை கொண்டு உங்களுடைய தலையில அடிச்சு உடைச்சேன், மீண்டும் என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு எப்படிங்க தோணுச்சுன்னு. அவர் சொன்னார், நீ கடுமையா பேசுற, நிறைய கோவப்படுற, கெட்டவனாத்தான் இருக்க, ஆனால் உனக்குள்ள ஒரு கலைஞன் இருக்கானே, உனக்குள்ள ஒரு இசைக்கலைஞன் இருக்கானே, நீ வாசிச்சப்ப அப்படி இருந்ததே இசை, அதை கேட்க அப்படி இருந்துச்சு அந்த இசை, உனக்குள்ள இருக்கக்கூடிய இசைக்கலைஞனையும் நான் சேர்த்து ரசிக்கிறேன். இதே கோபக்காரனோடு, இதே சிக்கலான மனிதனோடு சேர்ந்து அந்த இசையும் உனக்குள்ளே தானே உட்கார்ந்துருக்கு, நான் அதைத்தான் ரசிக்கிறேன்னு அந்த துறவி கற்றுக் கொடுத்துட்டு போனாராம். எந்த இடத்துல இந்த பாசிட்டிவான விஷயங்களோட சேர்ந்த நெகட்டிவும் நம்ம ரசிக்க கற்றுக்கிறோமோ அந்த இடம் இன்னும் அழகாயிடுங்க சார். ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா தானம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அரிசி மூடைகள், அந்த குழந்தைகளுக்கு ஒரு மாதம் தேவையான அரிசி வாங்கிட்டு போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோக்கான அரிசியை வாங்கிட்டு போகிறார். அந்த ஆர்ஃபனேஜ் பார்த்துக்கிறாங்கல்ல, அந்த ஆதரவற்ற இல்லத்தை பார்த்துக்கிறாங்க. அந்த அம்மா வந்து சிடுசிடுன்னு இருக்கு, கோவப்படுது, எதுக்கெடுத்தாலும் திட்டுது, எதுக்கெடுத்தாலும் முறைச்சு பேசுகிறாங்க, ரொம்ப சிடுன்னு இருக்காங்க, இப்படி உட்காருங்க, அவமரியாதையாக பேசுகிறாங்க. இப்போ கூட வந்தவர் சொல்கிறாரு, வாங்க நம்ம எந்திரிச்சு போயிடுவோம், இவங்களுக்கு கொடுக்கணும் தானே நம்ம வந்தோம், என்னமோ நம்மளை வந்து இப்படி பேசுகிறாங்க, வாங்க நம்ம எந்திரிச்சு போயிடுவோம் அப்படின்னு ஒரு கோவப்படுறாரு. ஆனால் அந்த பெரியவர் ரொம்ப சாஃப்டாக சொன்னாராம், இவங்களுக்கும் சேர்த்து தான்ப்பா நம்ம அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இவங்களுக்காகவும் சேர்த்து தான்ப்பா நம்ம தானம் கொடுக்கணும்னு வந்திருக்கோம், இவங்க ஒருத்தரை கருத்தில் கொண்டு மற்ற குழந்தைங்களை விட்டுறக்கூடாதுப்பா,
இந்த ஆசிரமன்றது இந்த குழந்தைகள் எல்லாம் இணைஞ்ச ஒரு இடம் இல்லையா? இவங்க ஒருத்தவங்களும் சேர்ந்தது தான் இந்த ஆசிரமம். எல்லாமே இருக்கிறது தான்ப்பா இந்த உலகம். இதை ஏற்றுக்கொண்டு தானப்பா நம்ம தானம் பண்ணணும்னு அந்த பெரியவர் கேட்டாராம். அப்படி அந்த கோபமான விஷயங்களையும் அல்லது அந்த நெகட்டிவ் விஷயங்களையும் ஏற்றுக்கொள்வது தான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை கொடுக்கும். பூனேல சாவித்ரி பாய் போலேன்னு இருந்தாங்க. அவங்க பெண்கள் படிக்கணுன்றதுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்தவங்க. முதலாக பெண்களுக்கான பள்ளி ஆரம்பித்தவங்க சாவித்ரி பாய் போலே. அவங்க ஆச்சரியமான ஒரு தகவல் சொல்லட்டுமா? பெண்கள் படிக்கணுன்றதுக்காக அவங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தெருவில் நடந்து போனாங்கன்னா எந்த பெண்கள் படிக்கணும்னு அவங்க போராடுறாங்களோ அவங்களுடைய பெற்றோர்களே சாணியை கரைச்சி ஊற்றுவாங்களாம் அவங்க மேலே. அவங்க எப்போ ஸ்கூலுக்கு போனாலுமே ஹேண்ட்பேக்கில் இன்னொரு புடவை வச்சுட்டு போவாங்களாம் சார், இன்னொரு ட்ரெஸ் வச்சுட்டு போவாங்களாம். ஏன்னா ரோட்டில் போகும்போதெல்லாம் அவங்க மேலே சாணியை கரைச்சி ஊற்றுறது, அவங்க மேலே சேர ஊற்றுறதுன்னு அவங்க எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்துவாங்களா. யாரு? இவர்களுடைய பெண் கல்வி கற்று அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக வர வேண்டும் என்று போராடக்கூடிய இந்த சாவித்ரி பாய் போலவே அந்த பெண்ணினுடைய பெற்றோர்களே சாணியை கரைத்து ஊற்றுவாங்களாம். அவங்களுக்காக சேர்த்துத்தான் நான் போராடுகிறேன்னு சாவித்ரி பாய் போல போராடினாங்க சார். புத்தரினுடைய ஆசிரமத்துல ஒரு திருடன் இவ்வளோ நாள் பாவம் பண்ணிட்டோம், வாழ்க்கையை நான் திருந்தி வாழணும்ட்டு வர்றான். நம்ம போனா சேர்த்துக்க மாட்டாங்கன்னு செவ்வரேறி கூச்சு வர்றான். இப்போ அந்த சீடர்கள் எல்லாம் அவனை போய் பிடிச்சிடுறாங்க. சொல்றான், நான் திருந்தி வாழணுன்றதுக்காக வந்திருக்கேன். புத்தர் அப்ப வெளியே போயிருக்காரு. சாரி புத்திரன்ற புத்தரினுடைய தலைமை சீடன் அவர் இருந்தார். என்னன்னு கேட்டப்ப இந்த திருடன் தன்னுடைய வரலாறெல்லாம் சொல்றாங்க. சாரி புத்திரர் அவனுடைய ஜாதகத்தெல்லாம் கணிக்கிறார். பார்த்தா இவன் மிகப்பெரிய திருடன் தெரியுது, இவனை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. என்ன தெரியுமா சார் பண்ணா? அந்த திருடன் போய் இந்த செவுத்துல முட்டிக்கிறாங்க சார். முட்டிக்கிறான், டங்கு டங்குன்னு முட்டி ரத்தம் வருது. அந்த நேரத்துல புத்தர் வராரு. என்னப்பான்னு கேட்கிறாரு. நான் உங்க ஆசிரமத்தில் உங்க சீடனா வரணும்னு சேர்த்தேன், இங்க சேர்த்துக்க மாட்டாங்க. புத்தர் அவனை சேர்த்துக்கிறாரு. இப்போ இந்த சாரி புத்திரர் கேட்கிறாரு, இவன் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான் தெரியுமா? இதுல பாருங்க எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான். புத்தர் சொல்றாரு, நீ இறந்த காலத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், நான் அவன் எதிர்காலத்தையும் பார்க்கிறேன். அவனுடைய எதிர்காலம், இந்த பாவத்தினுடைய வலி, இந்த பாவத்தினுடைய சுமை அதிகமாக இருக்கிறது. அவன் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறான். பாவமும் இணைந்ததுதான் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கைன்னு புத்தர் அவனை சீடனாக சேற்றுக்கொண்டார். எல்லா சீடர்களையும் விட மிக அற்புதமான ஒரு புத்தனாக அந்த சீடனும் வந்தான் என்பது புத்த தம்மதம் நமக்கு காட்டிய ஒரு அற்புதமான ஒரு கதை. அப்படி இந்த உலகத்துல பாசிட்டிவும் சேர்ந்து நெகட்டிவும் சேர்ந்தது தாங்க இந்த மனித வாழ்க்கையே. வெண்மைக்குள் ஒரு கருப்பு உண்டு, வெளிச்சத்துக்குள் ஒரு இருட்டு உண்டு, நெருப்புக்குள் ஒரு குளிர்ச்சி உண்டு. இதை தெரிந்து கொண்டால் வாழ்க்கை உண்டு. நன்றி.